தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிக்கல் கிராமத்தில் ரேஷன் கடையில் தரமற்ற முறையில் உணவுப் பொருட்கள் மற்றும் அரிசி வழங்கப்படுவதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ரேஷன் அரிசியை சாலையில் கொட்டி கடும் எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளையராஜா. பரிக்கல் கிராமத்தில் ரேஷன் கடையில் தரமற்ற முறையில் உணவுப் பொருட்கள் மற்றும் அரிசி வழங்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் அரிசியை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பரிக்கல் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் உள்ளது. இந்த கிராம மக்கள் அங்கு புதிதாக கட்டி திறக்கப்பட்டுள்ள ரேஷன் கடையில் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வாங்கி வருகின்றனர். இந்த நிலையில் அண்மையில் கட்டப்பட்ட ரேஷன் கடையில் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதால் தரைப்பகுதியில் அதிக அளவு ஈரம் இருந்து வருகிறது. இதனால் ரேஷன் கடையில் வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் ஈரத்தில் நனைந்து உருண்டை உருண்டையாக மாறி உணவுப் பொருட்களில் புழுக்கள் இருந்து வருவதாகவும், இதனால் தரமற்ற முறையில் உணவுப் பொருட்கள் வழங்கும் நியாய விலை கடையை கண்டித்து பரிக்கல் கிராம மக்கள் அரிசி, சர்க்கரை பொருட்களை சாக்கு பையில் வாங்கி சாலையில் போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற குடிமைப் பொருள் அதிகாரிகள், உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி அசோகன் தலைமையிலான போலீசார் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக மறியலில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அரிசி தரமான முறையில் வழங்கப்படும் என உறுதியளித்ததால் சாலை மறியலை கைவிட்டு சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வினோத், தரமற்ற முறையில் ரேஷன் அரிசி வழங்கப்படுவதாக மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளையராஜா.